விஜய் ஃபேன்ஸ் எப்படி ட்வீட் போடுவானுன்னா, தளபதி படத்தை மச்சான் தளபதி படத்தை ஒரு பையனே டேர் பண்ணுடா, படம் பார்த்தோம் மச்சான், செம்மையா இருக்கு மச்சான், சூப்பர் மச்சான், பேசாம அடுத்த படம் இந்த பையனுக்கே கொடுத்துடலாம் மச்சான், செம்மையா மாசா எடுத்திருக்கிறாப்புல மச்சான், இப்படி உட்காந்து பில்டப் பண்ணி ஸ்பேஸ்ல பேசுவானுங்க. எழுதி வச்சீங்க, மார்க் மை வேர்ட். ட்வீட் போடுவானுங்க, மார்க் மை வேர்ட். விஜய் ஃபேன்ஸ் பண்ணுவானுங்க. ஏன்னா இப்படிதான் அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணி கொண்டு வந்து இப்படி வைப்பானுங்க. விஜய்க்கு அப்படித்தானே பண்ணானுங்க. இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய், இந்த 2 லட்ச ரூபாய் காசை கொடுத்தவர் உங்கள் விஜய், அதுவும் 8 பேருக்கு. ஏன் ஜிப்சி 8 இன்ட்டு மொத்தமா பிரிச்சு போட்டா கூட ஒரு ஆளுக்கு 2 லட்சமா இல்ல மொத்தமாவே 2 லட்சமா? அது அந்த அறிக்கையை படிக்கும் போது அதுல வந்து 2 லட்சம் தான் போட்டிருக்கு. ஸோ அவங்க வந்து 1 கொடுத்தாலே 1000 கொடுத்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஆளுக்கு 2 லட்சம்னா தலா 2 லட்சம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுல தலா 2 லட்சம்னு போடல. அதை தவிர நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்தை பொறுத்து தான் காசு ஏறி இறங்கியிருக்கான். உயிருக்கு என்னடா ரேட்டு ஏறி இறக்கும்? எல்லா உயிரும் உயிர் தானே. கரெக்டா? கரெக்ட். இது எனக்கு இது எப்படி இவனுங்க என்ன மாதிரி டிசைன் பண்றாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு ரூட்ல யோசிப்பாங்க. சூப்பர் மார்க்கெட்ல பில்லு போட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. மளிகை கடையில பில்லு போட்டு. இப்போ இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ போனீங்கன்னா, இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க போறீங்க 2 பேரும் சோப்பு வாங்குறீங்க. பணக்காரனுக்கு சோப்பு வந்து 200 ரூபாய், ஒரு ஏழை போனா அந்த சோப்பு 10 ரூபா அப்படி கொடுப்பானா அவன்? இல்ல அந்த ரேஞ்சில இவங்க சொல்ற மாதிரி இருக்கு. குரலே நான் என்ன கோர்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க, நான் ரீஜாயின் பண்றேன். பக் இருக்கிற மாதிரி தெரியுது ஸ்பேஸ்ல. குரல் ஒலி ஒலி சொல்லுங்க. ரிமூவ் பண்ணுங்க, நான் ரீஜாயின் பண்றேன். ஸ்பேஸ்ல பக் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி ரிமூவ் பண்ணுங்க, கோர்ஸ்ல இருந்து ஸ்பேஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிடாதீங்க. அந்த படம் அருள்நிதியோட ஃபர்ஸ்ட் படம் என்ன? வால் ஆரம்பிக்குமே, பேர் என்ன? டிமாண்டி காலனி ஹீரோவோட ஃபர்ஸ்ட் படம் பேர் என்ன? யாருக்கா திரும்ப டக்குன்னு வருதா? வால் தான் ஆரம்பிக்கும். அதுல அப்படித்தான் பேசுவாங்க, அந்த போன் பேசுவாங்க. ஏய் கேக்குதா? அந்த சுனைனா. ஆமா ஆமா ஆமா, வம்சம் அந்த மாதிரி தான் இருக்கு குரலிய கூப்பிடுறது. இருக்க சொல்லுங்க. பக்கத்துல இருக்குது 2 ஐடியா. என் குரல் சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க, அதே டோன்ல சொல்லுங்க. அது பரவாயில்ல. இன்னொருத்தன் இருக்கான், அவனை காணும். இன்னைக்கு வருவான், நைஸா ஜிமீட் போட்டா மட்டும் வருவான். அவனை தேடிட்டு இருக்கேன். அவன் குரலை நான் கேட்டே ஆகணும். பச்சை மண்ணு. இருங்க கொஞ்சம் தீய வச்சு விட்டுறேன். அதுல இல்ல ஏதாவது இது இருக்கான்னு அதுல கம்பல்சரியா நாங்க என்னமோ என்ன சொல்றது, ரூல்ஸ் போட்ட மாதிரி உள்ள வந்துட்டு தூங்குறது. அப்புறம் என்ன, தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய டைரக்டர் கிடைச்சிட்டாரு. அடுத்து 1000 கோடி, அடுத்த 2000 கோடி அப்படிலாம் இல்லையா? அங்க நான் பார்த்தேன் டிஎல்ல வந்து கேக்குறேன். சஞ்சய் வந்து அண்ணாவை இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணலையாமா? இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ரெண்டுத்துலயும் ஃபாலோ பண்ணலையா? ஃபர்ஸ்ட் போட்டதை அவங்க அண்ணனே லைக் பண்ணல. முதல்ல ஜவான் டைம்ல தான் இந்த பையன் டெபுன்னு இவங்க இது பண்ணாங்க. அப்ப எங்கேயோ இருக்கிற ஷாருக் கானுக்கு விஷ் பண்றான், அவன் பையனுக்கு விஷ் பண்ணல. வேணா டைம்ல போய் தேடி பாருங்க, எனக்கு அங்கதான் டவுட்டா இருக்கு. இந்த கோட்டு படத்துல சஞ்சய்னு வில்லனுக்கு பேர் வச்சிருக்கான். இதெல்லாம் எங்க போய் வைக்கிறது? பையன் வந்து இன்டர்வியூ கொடுத்திருப்பான்ல இந்த மாதிரி, அவரு வேற நான் அந்த மாதிரி அனைக்குமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ணா ஜேசன் அவரு வேற நான் வேற, அதனாலதான் லைக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இல்ல வாழ்த்துக்கள் சொல்லணும்னு ட்விட்டர்ல போன்ல சொன்னா போதும். கிடையாதுதான். இப்போ வந்து செலக்டிவ் அமித்ஷான்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து கமலஹாசனுக்கு இத்தனை நாள் வரைக்கும் கமலஹாசன் கூட சுற்றி இருந்தோம். திடீரென்னு போன வாட்டி கமலஹாசனுக்கு பர்த்டே வரும்போது நீங்கள் வாழ்த்து சொல்லலை. அப்புறம்
அவசியம் இல்லையே, மத்தெல்லாம் ட்விட்டர்ல போடணும் அவசியம் இல்லையே, அதெல்லாம் ஏன் போடுறீங்க? அவன் முன்னாடி இல்ல இருந்து திரு அப்படிதான் சுத்திட்டு திருமாவளவனுக்கு இருக்காரு. போட்டீங்க, திருமாவளவனுக்கு போட்டீங்க. அவரும் டிஎம்கே தான் இருக்காரு கூட்டணியில. கமலஹாசனும் டிஎம்கே தான் இருக்காங்க. அவருக்கு போடல, இவருக்கு போட்டுருக்காங்க. என்ன அர்த்தம் அது சொல்லுங்க முதல்ல. அதுக்கு மட்டும் காரணம் சொல்லுங்க. ஜிப்சி இருக்கலாம், ப்ரோ பின்னாடி சொல்லியிருக்கலாம், காதுக்குள்ள ஆஹா, சொல்லியிருக்கலாம், கையுக்குள்ள அதாவது சொல்லிக்கலாம் சொல்லாதீங்க. ஜிப்சி ப்ரோ அது வந்து நம்ம விஜய் பாலிடிக்ஸ், ட்விட்டர்ல அதுக்கு வாழ்த்துக்கள் போக மட்டும்தான் தேவையில்ல. சொல்லவே செய்யறாரு. இல்ல அதனால அதே அது பாலிடிக்ஸ் தான். அதுதான் நானும் கேட்கறேன். இல்ல ஏன் இல்ல திருவாமலவன் பாலிடிக்ஸ் இல்லையா? ஜிப்சி ப்ரோ நீங்க வந்து எதுக்கு சொல்றீங்க? பையனுக்கு வந்து வாழ்த்து சொல்ல ஃபர்ஸ்ட் படத்துக்கு அதுக்கு தானே சொல்றீங்க? இவர் வந்து பையனை வந்து இவர் ஏன் மூலமா வரலன்றத ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? ஆக்சுவலா அவன் இவன் வேண்டான்னு உதறி விட்டுருக்கான். ஆக்சுவலா அதான் உண்மை. கரெக்டா? இல்ல நமக்கு எதுவும் தெரியாது இல்ல, சோர்ஸ் என்ன இருக்கு நமக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு இல்லன்றது இல்ல கன்ஃபார்மா கிருபா தெரியுமா? எனக்கு புரியல. கிருபா எனக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்ச நாளாவே வந்துட்டு அண்ணனுக்கும் அண்ணன் சார்ந்த விஷயங்களுக்கும் வந்துட்டு யாரு கொடுக்குறாங்களோ இல்லையா, விஜய் ஃபேன்ஸ் கூட இப்படி விட்டு கொடுக்கறது இல்ல. டக்குன்னு ஆஜராயிடுறீங்களே, இப்போ எப்படி இப்போ கிருபா இது? நீங்க இல்ல நீங்க இல்ல வந்து ஹீஸ் ஏதோ மை ஏதோ டேட் அப்படின்னா இல்ல கூட்டணி பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அவருக்கு தெரியும் போல, அதனால இப்பயே ஆரம்பிச்சிருக்கு. இல்ல இப்போ கிருபா ஸ்டைல்ல பார்த்தோன்னா இப்போ இவர் தான் எங்க அப்பா அப்படின்னா, இல்லப்பா டிஎன்ஏ ரிப்போர்ட் கொடுப்பா அப்படின்னு கேட்பீங்களா? இல்ல எப்படி ஒத்துப்பீங்களா? ஜிப்சி ப்ரோ நான் சொல்றது ட்வீட் போட்டு வாழ்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு தான் இல்ல நான் சொல்றேன். ஊருக்கே வாழ்த்து சொல்றீங்களே, புள்ளைக்கு சொல்லணும்னா ஏன்னு கேக்குறேன். என்ன காரணமா இருக்கும்? இல்ல கிருபா, இதுல டெவில்ஸ் அட்வொகேட்னு ஒரு டேர்ம் உண்டு. அதாவது நம்மளுக்குள்ளேயே வந்துட்டு எதுக்குறதா பேசுற மாதிரி அப்படின்றது. ஆனா இது டெவில்ஸ் கூட இல்லையே அட்வொகேட் ஃபார் த டெவில் கிங்ஸ்லி, மாதிரி ஜோக்கர் இருக்குது. அட்வொகேட் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல ட்வீட் போட்டு மத்தவங்களுக்கு மட்டும் ஏன் வாழ்த்து சொல்ற? அட்வொகேட் ஃபார் த டெவில் மாதிரி இருக்குது. இல்ல கிங்ஸ்லி அது காம் இது அநியாய முட்டா இருக்குது. முட்டு மாதிரி தெரியல எனக்கு இது என்னன்னே சொல்ல தெரியல. இது அப்படியே இல்ல ஒண்ணு ஜிப்சி பேசுறாப்பல. ப்ரோ அதாவது டார்கெட் பண்ணணும்னு நினைச்சா எந்த விஷயத்தை எப்படி வேணுமாலும் டார்கெட் பண்ணலாம் ஜிப்சி ப்ரோ. எனக்கு என்னன்னா இப்போ கமலுக்கு வாழ்த்து சொல்லியா ஓகே அதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது. ஆனா பையனுக்கு வாழ்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கிறத எனக்கு இது. கமலுக்கு வாழ்த்து சொல்லினா ஓகே அவன் சொல்லல அது தப்பு தான். அப்போ பையனுக்கு வாழ்த்து அப்போ அங்க சொல்லி ஜவானுக்கு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? இங்க இப்ப அந்த பக்கம் ஜெயிலர் வந்துச்சு, ஜெயிலரும் இங்க தமிழ் ஒரு பெரிய படம் வந்துச்சு, ஜவானும் வந்துச்சு. இது இந்த 3 விஷயம் நடந்துச்சு. இந்த ரெண்டையும் இல்லாம அது ஒண்ணு பண்ணும்போது என்ன காரணமா இருக்கும்? எங்களுக்கு தெரியலப்பா, நீங்க சொல்லுங்க, நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். இல்ல இது வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அண்ணன் படம் இல்லப்பா வரும்போது தம்பி, ஷாருக் கான் ட்வீட் இருப்பா, போடுவாப்புல நீ அப்படியே மைக்கு முட்டு பிடிச்சிட்டு எடுப்பாரு. அப்பா சட்டை இல்லையா நான் போட்டுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றல்ல. அப்பா படம் ஒண்ணு வருது இல்ல, அத அப்ப பத்தி நீ நீ பேச பெத்த மாட்டேங்கிற. புள்ளைக்கு உன் சட்டையை கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாப்புல ஜிப்சி. கண்டவன்லாம் அப்பா அப்பான்னு கேக்குறிய நீ, பெத்த பிள்ளைக்கு நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற? இல்ல எங்கதான் பிரச்சனை? அங்க டவுட் அங்கதான் வருது. ஆமா, நீ பெத்த புள்ளைக்கு கோமணத்தை கூட கொடுக்க மாட்டியா? அதுவே என்ன டவுட் ஆகுது. அதனாலதான் சண்டே வருதுங்கிறாப்ல ஜிப்சி ப்ரோ. ஆமா, கண்டவெல்லாம் வேற வேற போட்டோ தூக்கி போட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இல்லையா? நான் ஆமா, ரொம்ப டீசெண்டா பொறப்பையே கேட்டுட்டு இருக்கேன். சந்தேகப்படுறாங்கல்ல. இது தேவையா? இல்ல ஜிப்சி கபிலன் ப்ரோ ப்ரோ டேய், போடுறவன் 1000 போடுவான் டேய், கபிலன் ஜிப்சி ப்ரோ. ப்ரோ இல்லடா, போட்டது தானே பிரச்சனை இப்ப இங்க. புரியுதா? ஜிப்சி ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. கபிலன் ப்ரோ ஒரு விஷயம். நான் ஒரு ஒரு 2 மாசம் முன்னாடி என்னமோ இன்டர்வியூ ஒரு இவன் வலைப்பேச்சு பிஸ்மியோ அந்த யாரோ சொன்னாங்க, இந்த பட சான்ஸ் கிடைச்சதுக்கும் கூட விஜய் காரணம் இல்லையாமா. அவன் சொல்லுவாங்க, அவன் 1008 சொல்லுவான், அவன் சொல்லுவான்னு இல்ல 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 வேற யாருன்னா அது எதுக்குன்னா, யாரோ இல்ல ஷாலினி. நவீன், அது எதுக்கு ஜேசன் சொன்னானுங்கன்னா, சஞ்சய் நாளை மன்னன் பின்ன போட்டுட்டு வந்து இருந்தான். விஜய் தான் அந்த இது வந்து வாங்கி கொடுத்தாப்ல அப்படின்னு அவன் சொல்லிடக்கூடாதுன்றதுக்கு அப்படி ஒரு பிட்டு ஒண்ணு போட்டுறதுங்க. ஏங்க, இல்ல விஜய் நிஜமா வாங்கி கொடுக்கலங்க. அது ஒண்ணு. ஜிப்சி கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டாப்ல நவீன் பிரசாத். இப்ப எவ்வளவோ புது புது டைரக்டர் சினிமால இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரியான நீங்க ரெட் கார்பெட் போட்டு கொடுத்து நீங்க இப்படி ஒரு வெல்கம் போடுறீங்களா? இதுதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். கபிலன் ப்ரோ யாருக்குமே பண்ணது அதாவது கிடையாது. ஒரு பிளஸ் இருக்குல்ல கபிலன் ப்ரோ, இவர் பையன் சொல்லிட்டு டேய், ஒரு சத்தியமா சொல்லு, ஸ்டேட்டஸ் இருக்குல்ல. விஜய் இல்ல அப்படியெல்லாம் இல்ல இல்லைங்க. விஜய் நான் விஜயோட பையன் சொல்றது பிளஸ்ஸா மைனஸா மனசாட்சியோட தொட்டு சொல்லு. ஏங்க அது பிளஸ் தாங்க, அது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட் தானே உங்களுக்கு. அதுல என்ன உங்களுக்கு தப்பா தெரியுது? அது எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் பாயிண்ட் தான். எனக்கு இல்ல 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 நான் சொல்லல கபில் ப்ரோ, போன ஆக்டிவிட்டி சரியில்லை. இல்லைங்க, இப்போ ரஜினி சார் வீட்ல இருந்து அவங்க 2 பேர், அவங்களோட பசங்க 2 பேருமே வந்து டைரக்ட் பண்ணாங்க. அப்போலாம் இந்த அளவுக்கு அவங்கள ஒண்ணு பில்டப் பண்ணிக்கலையே. அதேதான் இவன்
கலைப்புலி தான் அவன் பையனை போட்டு சொந்தமா அவ்வளவு செலவு பண்ணி படம் எடுத்தான். அவன் பையனுக்கு அப்படி ஒன்றும் அவங்களும் பில்டப் கொடுக்கல. படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணாங்க, அது வேற. ஒரு டைரக்டருடைய லான்ச்சுக்கு இத்தனை பில்டப்ல கொடுக்கல. இல்ல இது வந்து இது அப்பா என்ன அப்பா தெரியுமா? பியர் டீம் ஒர்க் பண்ணது போல பையனுக்கு அப்படிதான் எடுத்துக்கணும். இதை வேற தம்பி அப்படி இல்ல இல்ல கிடையாது. தம்பி அவங்க இல்ல ஒர்க் இல்ல 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 பண்றேன்னு சொல்லி அந்த தம்பி பையனுக்கு வந்து ஸ்டார்டிங்லயே பேக் ஃபயர் ஆக்கி அந்த விடுவானுங்க. இடத்துலதான் நீங்க லேக் ஆறீங்க. அதுக்கு பிஆர்ஓ இருக்குது யாரு, அதை முதல்ல சொல்லுங்க. போலன்ற சொல்லாதீங்க, போல கிடையாது. சுரேஷ் சந்திரா தான் இருக்கா இல்ல போல. இல்ல லைக் அது சுரேஷ் சந்திரா தான் இந்த சுரேஷ் சந்திரா படத்துக்கு. தான் இதுக்கு பிஆர்ஓ, தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க. படத்துக்கு பியரோ சரி. ஆனா நிஜத்துல சொல்றேன் நானே, இப்படி ஏதாவது ஒண்ணு இவங்க எல்லாம் செய்யறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக் ஆனா கூட அது பயங்கரமா பேக் ஃபயர் ஆகுது. இல்லைங்க, இல்ல எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் தான் படத்தை வந்திருக்கு. படம் ப்ராடக்ட்டை எடுத்துட்டு பொறுத்துதான். ரிலீஸ் பண்ணி ப்ராடக்ட் வரும் நல்லா அப்புறம் இருந்துச்சுன்னா பேசிக்கலாம். ஏன்னா அந்த பையன் இதுவா முறையா ஃபிலிம் மேக்கிங்லாம் படிச்சுட்டு வந்திருக்காப்ல. ஸோ ப்ராடக்ட் நல்லா ஆனாலுமே இருந்துச்சுன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வரவேற்பாங்க. அவரு டைரக்ஷன் கிடையாது இல்ல, கோ டைரக்ஷன் இருக்காங்க தானே இந்த படத்துக்கு. சும்மா பேர் தானே சஞ்சய் பேர் ஆக்சுவலா இந்த படத்துக்கு. ஓ, அது தெரியல. தம்பி அவங்க இல்ல நீங்க அதான் அப்படிதான் சப்போர்ட் நினைக்கிறேன். பண்றாங்க, இது வந்து அதுதான் ஃபுல் அண்ட் தப்புன்னு. ஃபுல் வந்து அப்படி கிடையாது. இல்ல. சஞ்சய் பையன் கிடையாது. கோ டைரக்டர் இருக்கிறாங்க, என் தெரிஞ்சு முன்னாடி பேர் மட்டும் ஆனா சஞ்சய் பேர் போட்டுக்கிறாங்க அவ்வளவு. ஃபர்ஸ்ட் மூவிங்கிறனால எல்லாத்துக்கும் இல்ல பயம் இருக்குல்ல. ரைட்டிங் நீ சஞ்சய் காப்பாத்துறியா இல்ல கால வாரியானே தெரியல தம்பி. இல்ல இல்ல, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. உண்மையதான் சொல்றேன். அப்படிதான் இருக்கும். இது கால வாரத்துக்குலாம் என்ன இருக்கு, அவ்வளவு கோடி போடுறாங்கன்னா படம் திடீர்னு உப்புமா படம் மாதிரி வந்துருச்சுன்னா, டைரக்ஷன் லெஸ்ஸா வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அது வந்து ஒண்ணும் எவ்வளவு பண்ண கோடி தம்பி முடியாது. பட்ஜெட், அதே சொல்லிடு. எவ்வளவு செலவு பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க? சந்தீப் கிஷன் மார்க்கெட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க லைக்கா இந்த படத்துக்கு? எப்படியும் ஒரு 5 கோடியாவது பண்ண மாட்டானுங்களா? 3 to 5 கோடி. அது பண்றதெல்லாம் ஒரு பெரிய செலவா? நீங்க சக்கரை தானு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கலைப்புலி தானு இருக்கு இருக்கு இருக்கு. அவர் பையனுக்கு டைரக்டர் லான்ச் பண்ணாரு ஞாபகம் இருக்கா? சக்கரை கட்டின்னு ஒரு படத்துக்கு. அதுக்கு அப்பவே அவர் அதை விட செலவு பண்ணியிருப்பாரு. அவரு பண்றது விஷயம் இல்ல, படம் நல்லா இருந்தாதான் அவங்களுக்கு அடுத்த வாய்ப்பே. இன்னொன்னு தமிழ் சினிமால வாரிசோட இது வந்து ரொம்ப பிரமாதமா இருந்திருக்கு இது வரைக்குமே. 1-2 தான். இத்தனைக்கு திரைக்கதை ஜாம்பவான பாக்யராஜ் ஆமா, பையனை தான் அதுல ஹீரோவா தெலுங்குலாம் லான்ச் எக்ஸப்ஷனல் பண்ணாங்க. விட்டுறலாம். தெலுங்குல நம்ம அந்த பக்கம் போகல, அங்க அது வேற. அங்க அவங்க அதுக்காகவே வாழ்ந்து அங்க அதுக்காகவே வர்றது. சினிமா ஆமா, பாலிடிக்ஸே வேற. நம்ம ஊர்ல அங்க மோசம் வெரி ஃபியூ தான் ஹீரோஸோட சன்ஸ் வந்து வெரி ஃபியூ தான். ஒன்று பிரபு சார், அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவாவது அப்பா கிட்ட கொஞ்சம் பேராக இருந்தாங்க. ஒரு 5 ஹீரோவில் ஒரு ஹீரோவாக இருந்தாங்கன்னா பிரபு சார் வந்தா போல. மற்றபடி வேற யாரும் அந்த அளவுக்கு வரல சூர்யா எனக்கு தெரிஞ்சு. கார்த்தி இருக்காங்களே, சூர்யா கார்த்தி. இல்ல சூர்யா கார்த்திக்னா அவங்க டாப் ஹீரோலாம் கிடையாது. இல்லை சிவகுமாரே டாப் ஹீரோலாம் கிடையாது அவர் அப்போ இருக்கும்போதெல்லாம். சிவகுமார் நல்ல நிறைய ஒரு அந்த டாப் இல்லைப்பா, அவர் அந்த டாப் 5 ஹீரோஸ்ல எப்பவுமே இருந்தது இல்லைப்பா. அவர் ஒரு இப்போ விஜய் இப்போ சந்திரசேகரோட பையன் வந்திருக்காருல்ல, சந்திரசேகர் டைரக்டர் அவரோட பையன், அந்த மாதிரி தான் நான் சொல்ல. டாப் ஹீரோஸ் இருக்காங்கல்ல, நான் மேல சொல்றேன் அந்த டாப் 5-4ல. அப்போ அப்படின்னா பாக்யராஜ், சத்யராஜ், அப்புறம் பிரபு, கார்த்தி, இவங்க தான் டாப்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் வருவாங்க. சொல்லுங்க. பூனை என்ன சொல்லுது? பூனை வந்து பூனைக்கு என்னமோ இந்த இவரு மேல என்ன நம்ம சஞ்சய் மேல என்னமோ பாசம் அதிகமா இருக்கு. என்னடா வானவில்ல அது காப்பாத்துதா இல்ல காலாதான்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல என்னால. ஏங்க ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலே என்னென்னமோ சொல்றீங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க, இவன் தேர்வானா மாட்டான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க இன்னைக்காவது. இவனுக்கு சீட் எல்லாம் போடுற மாதிரி நான் இல்ல ஜிப்சி. மொத்தமா இவனுக்கு மொத்தமா சீட்ல மடிச்சு போட்டுலாம் தான் இருக்கிறேன். அவனுக்கு யாருக்கோ விஜய் பிடிக்கும் போல இருக்கு ஜிப்சி. ஆமா ஆமா, ஏன்னா இத்தனாலும் அண்ணனுக்கு மொட்டு கொடுத்து வந்தா இன்னைக்குதான் வருது, உடனே இவனுக்கு வந்துட்டான். யாருக்கோ விஜய் பிடிக்குது, லிசனர்ல ஏதோ ஒரு பொண்ணுக்கு விஜய் பிடிக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு மண்டி போடுறான் இந்த பையன். என்ன அவனுக்கு வந்து பிடிக்கல. வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடாதீங்க கபிலன் ப்ரோ. இந்தாமா உனக்கு விஜய் பிடிக்கின்றதா இங்க இருக்கிறவங்க மூலமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணலான்னு பாக்குறியா? பிச்சிரும் பிச்சு போமா அந்த பக்கம். போதுமாடா, நானே இப்ப பிரிச்சு விட்டுறேன்டா. இதெல்லாம் ஒண்ணும் யாரும் அந்த மாதிரி வழியெல்லாம் கிடையாது. மறந்துடாத, அந்த மாசம் முழுக்க
ருத்ர தாண்டவத்துல இருப்பேன். என் பூனை என்ன பூனை? என்ன நானும் என்னமோ நினைச்சேன். என்னமோ இல்ல என்ன கவிழ்ஸ் ப்ரோ மறுபடியும் சொல்லுங்க. இவன் வேற ஒருத்தவன் இப்பதான் வந்து எலா ஆனா எந்த மாசம் என்ன ருத்ர என்ன தாண்டவம் என்ன புரியல. கபிலன் bro சொல்லுங்க. அதாவது பிப்ரவரி மாசம் லவ் மாசம் எல்லாம் அன்னைக்கு லவ் வீதிகத்துல இருப்பீங்க. அன்னைக்கு உள்ள பூந்து கட்டைய போடுறதுதான் என் வேலை அப்படின்னு சொல்ல வந்தேன். அதான் கபிலன் bro பேட்டை விஜய் ஆல்ரெடி சேதுபதி மோடுக்கு ஒருத்தர் ஸ்பேஸ்ல பண்ணி 3 நாள் ஓடிச்ச ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? ஏன் இருந்தேன் கபிலன் ப்ரோ ஆ. பேட்டை விஜய் சேதுபதி மோடுக்கு போயிட வேண்டியதா என்னது அந்த ஆமா. மாசம் மட்டும். வாங்கடா கலாச்சாரத்தை காப்பாத்துவான். 10ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 10ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சிடும். கலாச்சாரத்தை காப்பாத்துவான் வாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட வேண்டியதான். இல்ல யார் வந்துட்டு இந்த விஜய் சேதுபதி மாதிரி பாயிண்ட் எடுத்து கொடுத்தது? நவீன் ப்ரோ. நவீன் ப்ரோ. நவீன் ப்ரோ ரைட். இல்ல ஃபர்ஸ்ட் எந்திரன் படத்துல தலைவர் டைலாக் பேசுவார்ல, துப்பாக்கி ஏற்றிட்டு துப்பட்டா ஏந்துங்கள்னு கபிலன் ப்ரோ அப்படிதான் போட போறாரு ஸ்பேஸ் 10ஆம் தேதி. அண்ணன் போட்டது கூட தம்பி தாண்டக்கூடாது கிங்ஸ்லி, புரியுதா? இப்ப தம்பி மாதிரி ஆட்கள் இருக்கிறோம், எங்களுக்கு அதெல்லாம் நீங்க பண்ணாம இந்த மாதிரி ஸ்பேஸ் போடுவீங்களா சொல்லுங்க? எங்களுக்காகவே நீங்க போட மாட்டீங்க. எங்களுக்குலாம் அதான் நானும் சொல்றேன். இப்பயே கேன்சல் பண்ணி போடுவேன்டா. இப்பயே கேன்சல் பண்ணி போடுவேன். பாத்துக்க கிங்ஸ்லி, இப்பயே கேன்சல் பண்ணி போடுவேன். சரி இங்க பேர் அண்ணன் விடுதிகள் சிம்பிளா சொல்றேன். விஜயோட பையனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா விஜய் என்னமோ பெரிய புடிங்கி மாதிரியும் அவன் புள்ள வந்து என்னமோ பெருசா சாதிக்க போறான் அப்படின்ற மாதிரி இவனுங்க விடுற பில்டப்பே அந்த பையனுக்கு நெகட்டிவா விடும். ஆமா, உனக்கு உண்மையில அந்த பையன் அக்கறை இருந்ததுன்னா என்னைக்குமே போகாம நல்லபடியா வாப்பான்னு வாழ்த்தணும். ஆமா, என்னைக்குமே செலிபிரிட்டியோட பசங்க பெருசா சாதிச்சதா சரித்திரமே கிடையாது. நீ அமிதாப் பச்சன் பையன் எடுத்துக்க, சிவாஜி கணேசோட பையன் எடுத்துக்க, புரியுதா? அவங்க சாதனையோட கம்பேர் பண்ணி பார்க்கும் போது அது ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? சோ இந்த விஷயத்துல விஜயோட பையன் வந்து பெரிய நடிகனா வருவானா கேட்டா அந்த முகரக்கட்டையில எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு மீச மொத்தமா வழிச்சு வச்சிருக்கிறான். நாளைக்கு வந்து நடிகனா வரான் அப்படின்னு கேட்டா எப்படி விஜய் எப்படி வந்து இந்த முகரக்கட்டெல்லாம் நடிகனா வரும்னு எல்லாரும் கேட்டாங்களா? கரெக்டா தான் கேட்டாங்க. ஏன்னா பார்க்க வச்சு உனக்கு வந்து உப்புமா பிடிக்கலன்னா கூட டெய்லியும் வீட்டுல இருக்கிறவங்க வந்து உப்புமா உன்னை கொடுத்து அதை தின்ன வச்சு அதை பிடிக்கிற லெவலுக்கு மனசுல மாத்தி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி கபிலன் ப்ரோ இதெல்லாம் வந்து உச்சகட்ட வன்மம். கபிலன் ப்ரோ என்ன உச்சகட்ட வன்மம்? உப்புமா டெய்லி திம்பியா நீ? விஜய் படத்தை உட்காந்து டெய்லி பாப்பியா நீ? மனசாட்சியோட சொல்லு. புள்ளதாச்சி கூட எனக்கு தெரிஞ்சு 10 மாசத்துக்கு ஒரு தடவை தாண்டா வாந்தி எடுக்கும். ஆனா விஜய் படம் பார்த்தவன் எனக்கு தெரிஞ்ச மாசம் முழுக்க வாந்தி எடுப்பான். இல்ல கபிலன் தெரியல, அவர் டெய்லி சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு விஜயோட நடிச்ச 2-3 படம் வேற யாராவது நடிச்சிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் சான்ஸே கிடைச்சிருக்காரு. அதுதான் உண்மை. அது நடிக்க வச்சு மக்களை பழக்கப்படுத்தி வந்த ஆள் தான் விஜய். சான்ஸ் கிடைச்சிருக்கிறதோட அவங்க அடுத்து வேற எந்த படம் நடிச்சாலும் அந்த முத்திரை போகாது. இந்த மாதிரி ஆக்டர் நீங்க பாருங்களேன், நாளைக்கு இந்த பையன் படம் வரும்போது அவங்க அப்பாவோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு பாறேன், இந்த ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு பாறேன். ஏண்டா அவனே எடுக்க தெரியாம ஸ்கிரீன் பிளே எழுத தெரியாம தான் வசந்த பாலன் கிட்ட வாங்கி அங்க உட்காந்து ஸ்கிரீன் பிளே எழுதி எங்கேயாச்சும் ஓப்பனா படத்துல தேங்க்ஸ் டு வசந்த பாலன் மட்டும் இருக்கா இல்லைன்னு மட்டும் நீங்க படம் வரும்போது பாருங்க மக்கள். அப்ப நான் சொல்றது இல்ல கபிலன் ப்ரோ, இவனுங்க வந்து சொல்றானுங்க இவங்க வந்து இவர் அங்க படிச்சுட்டு வந்தா இங்க படிச்சுட்டு வந்து எடுக்கிறான்றாங்க. அப்படி படிச்சுட்டு வந்தவனுக்கு ஸ்கிரீன் பிளே எழுத தெரியல பாருங்க பாவத்தை. ஐயா நடிகர் கார்த்தி சிவகுமாரோட பையன் வெளிநாட்டுல தான் படிச்சுட்டு வந்தாப்புல. ஓகேங்களா? மணிரத்னத்துக்கிட்ட தான் வந்து அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணாப்புல. அப்புறம் வெங்கட் பிரபு சிவாஜி கணேசனோட பிரபுவோட பையன், அவரு வந்து வெளிநாட்டுல போய் டைரக்ஷனை படிச்சுட்டு வந்து இங்க வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணு சொல்லிட்டு தான் இங்க ட்ரை பண்ணாப்புல, நடிகனா மாறினாப்புல. குடும்ப சூழ்நிலை. கமல் பொண்ணு அக்ஷரா. கமல் பொண்ணு அதேதான். அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு 3-4 வருஷம் வண்டியை குப்பியா ஓட்டுனுச்சு. ஷமிதா படத்துல கூட அந்த புள்ள வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் ஒர்க் பண்ணிச்சு. பிளஸ் இந்த பொண்ணு இந்த சரி இதை நடிக்க வச்சிருவோமே, ஏன்னா அது ஹீரோயின் மெட்டீரியல் கிடையாது. சுத்திகேசன் மாதிரி கொஞ்சம் உயரமா இருந்தா பரவாயில்ல, அந்த புள்ள கொஞ்சம் குள்ளம், அதனால அது அந்த அளவுக்கு மெட்டீரியல் கிடையாது.
ரெண்டாவது செலிபிரிட்டிஸோட நடிகை. இப்ப நீங்க தலைவர் பொண்ணு எடுத்தா கூட தலைவரோட உயரம் எவ்வளோ, தலைவர் பொண்ணோட உயரம் எவ்வளோ, அவங்க அளவுக்கு அவங்க என்ன சாதிச்சாங்களோ அவ்வளவுதான். ஆனா தலைவர் பொண்ணு டைரக்ட் பண்ணும்போது கூட இந்த மாதிரி ஒரு கிராண்ட் வெல்கமோ ஒரு சத்தமே இல்லாம ஒரு பாட்டு உள்ள இறங்குச்சுப்பா. படம் பேரு வந்து 3 என்ன பாட்டு பேரு ஒய் திஸ் கொலவரடி, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது இல்ல. அது எந்த விதமான ப்ரமோஷனும் இல்லாம உள்ள இறங்குச்சு. அன்னைக்கு தேதிக்கு அந்த படம் பெருசா கொண்டாடப்படல. ஆனா அது ரிலீஸ் பண்ணப்போ 3 என்ன ஓட்டம் ஒண்ணுச்சு. செலிபிரிட்டி வாரிசாவே இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் அடங்கி ஒடங்கி பெருசா ஆடம்பரம் பண்ணாம சத்தமே இல்லாம வரணும். உண்மைதான். அவங்க சொன்னது ஒரு விஷயம் சொன்னாங்க. லால் சலாம் ஆடியன்ஸ்ல ஒரு வாரிசோட பையன் ஒரு பெரிய ஒரு வாரிசு அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து நிறைய ஒரு பிரஷர் இருக்கும். அவங்க அப்பா பேரை காப்பாத்தணும், தாத்தா பேரை காப்பாத்தணும், அம்மா பேரை காப்பாத்தணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரஷர் இருக்கும். அந்த பையனுக்கு அந்த பிரஷர் இருக்கு. அந்த பிரஷரை இப்ப வாண்டடா இப்ப டிஎல்ல எடிட் மூலமா அவனுங்க என்ன பண்றானுன்னா திணிக்கிறானுங்க அந்த பையன் மேல. மகேந்திர பாகுபலி அப்படின்ற மாதிரி தூக்கி நிமித்துறானுங்க. ஏண்டா புறம்போக்கு, அவன் நேத்து வேட்டைக்காரன்ல பாட்டு ஆடும்போது ஏதாவது மதிச்சீங்களா? மதிச்சீங்களா? ப்ரோ செல்லு சார்ஜ் கம்மியா விஜயே பேட்டி கொடுத்தான். எது பீஸ்ட் படம் இன்டர்வியூல அவனுக்கு கதை சொல்ல வந்தாங்க. ஒரு பெரிய டைரக்டர் கதை சொல்ல வந்தாரு. அவனுக்கு ஒரு லவ் ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்கிறதுக்காக வந்து என்கிட்ட கதை சொன்னாரு. என்னடா உனக்கு விருப்பம் இருக்கான்னு சொல்லி கேட்டேன். அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய் கிட்ட விஜய் பையனை ஹீரோ ஆக்குறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இது பண்ணல. ரெண்டாவது அவன் விருப்பத்துக்கு ஒண்ணு விட்டாங்க. அவன் ஓகே சொல்லி இருந்தா அவனை ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. நான் இப்பயே சொல்றேன். இப்ப அவங்க அந்த பையன் முழுக்க அவங்க அம்மாவோட வசம் இருக்கிறான். அவங்க அம்மா சொல்றதான் கேட்பான், அவங்க தாத்தா சொல்றதான் கேட்பான். அவங்க அப்பா சொல்றதை கேட்க மாட்டான். ஏன்னா அவங்க அப்பனே அவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான். நான் சொல்றது என்னன்னா அப்படி கிடையாது கபிலன். அவங்க அப்பாவுக்கு மண்டைக்குள்ள ஒண்ணும் இல்லைன்றதா உனக்கு கரெக்டா தெரியும். ஆமா, அவங்க அப்பனுக்கே உங்க அப்பனுக்கே சம்பாதிக்கிறது இல்ல. அந்த பையன் ஏன் டைரக்டர் ஆனான்னு சொல்லுவேன். அண்ணன் ஜேசன் வந்து ஏன் டைரக்டர் ஆனான்? அவன் இன்ஸ்பிரேஷனா யாரை எடுத்துக்கிட்டான்? சிம்பிளா சொல்றான். அவங்க தாத்தாவை எடுத்துக்கிட்டானா அவங்க அப்பாவை எடுத்துக்கிட்டானா? சிம்பிளா கேக்குறான். தாத்தாவை எடுத்துக்கிட்டாரு, விஜயே சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் மேட்டர். இதை விட உனக்கு எக்ஸ்பிளனேஷன் பெருசா உனக்கு சொல்ல தேவையில்ல. அப்ப என்னைக்குமே ஒரு பையன் அவங்க தாத்தா அவங்க அப்பாவை தான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்பாங்க. எவ்ரி பசங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா தான் ஹீரோ. ஆனா இந்த பையனை பொறுத்த வரைக்கும் அவங்க தாத்தா தான் ஹீரோ. அப்படின்னா என்ன? அவங்க தாத்தா கூட தான் அதிகமா வளர்ந்துருக்கிறான்னு அர்த்தம். சும்மா பக்கத்துல நின்று சோஃபா பக்கத்துல நின்று ஒரு சும்மா வந்து ஜேசன் சஞ்சய் 1 அது மட்டும் சொல்றேன். ஜேசன் சஞ்சய் 1 அனௌன்ஸ் பண்றதெல்லாம் டூ மச். சரி, நீங்க வந்துட்டு நீங்க வேற யாராச்சும் ஒரு டெபியூ ஆக்டரை வச்சுட்டு பண்ணிருந்தா கூட எதுவுமே தெரியாது. நீங்க சந்தீப் கிஷன் மாதிரி ஒரு ஹீரோ வச்சுக்கிட்டு நீங்க சந்தீப் கிஷனுக்கு சின்னதா ஒரு மார்க்கெட் இருக்கு. சின்னதா ஒரு எல்லாருக்கும் சில பேருக்கு எல்லாருக்கும் பாக்குற மாதிரி ஒரு படம் பண்ணிடலாம். தெலுங்குல சந்தீப் கிஷனுக்கு நல்லாவே மார்க்கெட் இருக்கு. தமிழ்ல வேணா அவர் வந்து சைடு அதுதான் நான் சொல்ல. தெலுங்குல மெயின் ஹீரோ. இந்த ஹிப்ஹாப் தமிழ்ல பண்ண ரீமேக் பண்ணானே அந்த படம்லாம் அங்க நல்லாதான் ஓடுச்சு. அந்த ஹாக்கி படம். நீங்க அந்த மாதிரி ஒரு ஆக்டர் உட்கார வச்சுட்டு நீங்க ஜேசன் சஞ்சய் 1 அதுவே அசிங்கமா இல்ல. லைக்காவே அடிக்கணும் அதுக்கு. நீ யாருமா, நீ எந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் நீ வச்சு படம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க? நீ யாருக்கு நீ வந்து ஹீரோ ஓடிட்டு நீ யாருக்கு பேசிட்டு இருக்கிற? நீ அந்த அளவுக்கு இது வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்லி பண்ற மாதிரி பொசிஷன்ல இருக்கிற. சங்கீதா அவங்களுக்காக பண்றதுதான் நான் நினைக்கிறேன். அந்த கனெக்ஷனுக்காக பண்றதுதான். இல்ல இது கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகும். ஆனா அவங்க நல்ல பிஆர் பிளான் வச்சுதான் பண்ணுவாங்க. அவங்க படம் சுமாரா இருந்தா கூட அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சு ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி அதெல்லாம் பொதுவா போடுறது தானே. அது வந்து அதுதான் நடக்க போகுது. இது முடிச்சதுல 2வது ப்ராஜெக்டும் நடக்கும். அவங்க அப்படிதான் பொசிஷன் பண்றாங்க. நல்லா இருந்துச்சுன்னா குட் ஃபார் ஹிம். இல்லைன்னா இது இந்த மாதிரிதான். இல்லை இது உட்கார்ற ஸ்டைலு லான்ச்சிங்கு இப்போ கேஷுவலாக அனிருத்தும் நெல்சனும் பண்ணுவாங்கல்ல, அந்த டோனில் ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க அதை எப்போ பண்ணாங்க? ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டு தான் அந்த இதுக்கே போனாங்க. நீங்கள் டெபியூக்கே இப்படி போகிறீங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. ஓவர் கான்ஃபிடென்ஸா இல்லை என்ன சொல்கிறேன்னு தெரில.
ஓகே அவங்க பசங்க தான் இப்படி பண்றாங்க அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் அதுல ப்ரொடியூசருக்கு மண்டைகளும் ஒன்றும் இல்லை, அதுவும் தெரியும். இதுல எதுவுமே சரியா இல்லை, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. யார் மியூசிக்? அதுவும் தெரியல யார் மாட்ட போறோம். அனிருத் தான் பிடிப்பாங்க. அனிருத் இன்னும் மாட்டலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா தெலுங்குன்னு வரும்போது தமனை பிடிப்பாங்க, இல்லை அனிருத்தை பிடிப்பாங்க. ரெண்டுல ஒன்று தான் இருக்கும். தமன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். சிவாஜி கணேசன் பிரபு கும்கில அவரை லான்ச் பண்ணும்போது அந்த பையன் எப்படி இருந்தாங்க? அவங்க எல்லாம் எவ்வளவு காலம் சினிமா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஜிப்சி. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து ஜீவாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பெருசா கிராண்ட் ஒரு இதுதான் பண்ணி தான் கொடுத்தாங்க. இந்த பையனால பெருசா ஆரம்ப காலகட்டத்துல சாதிக்க முடியல. எப்ப வந்து அந்த அமீரோட படத்துல எப்ப நடிக்க ஆரம்பிச்சான், நடிச்ச அந்த அந்த ராம்ன்ற ஒரு படம் எப்போ வந்துச்சோ அப்பதான் அவன் கிளிக் ஆரம்பிச்சான். சூர்யாவுக்கு இது பொருந்தும் இல்லையா? சூர்யாக்கெல்லாம் அவங்க அப்பா எல்லாம் ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே பண்ணலங்க, பாவம் தாங்க. சூர்யா வந்து கார்த்திகை ஹெல்ப் பண்ணா போல, அவங்க அப்பா எல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒண்ணுமே பண்ணல. இல்ல என்னதான் பெரிய வாரிசோட நடிகரா இருந்தாலும் நந்தா மூலமா தான் எல்லாருக்கும் பெருசா சூர்யா. ஆமா 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 ஆமா. விஜய்க்கு ஒரு படி மேலேயே அவங்க அப்பா உட்காந்து ஹெல்ப்ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாரு, அது வேற இல்லையா? அது நெப்போட்டிசம்ல வரும். ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பண்ணாரு இவரு, என்ன பண்ணாரு சிவகுமார், என்ன பண்ணாரு? இதுல சூர்யா நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல என்ன பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? அந்த படத்துல தான் இவங்களுக்கும் சிவகுமாருக்கும் எஸ்எஸ்சிக்குமே இஷ்யூ வந்துச்சு, அது தெரியுமா? நான் சொல்றது எஸ்எஸ்சி வந்து விஜய்க்கு, எஸ்எஸ்சி விஜய் விஷயத்துல வந்து அது நெப்போட்டிசம்னு வரும். ஏங்க அது 100%ங்க, 100%. முதல்ல 6 படம் வேற யாருமே இல்ல, அவர் வீடை வித்தெல்லாம் இது பண்ணியிருக்காரு இந்த நாய்க்கு. அவரு கொண்டு நடுத்துல விட்டான் அவன். அந்த ஒரு கதை சொல்லணும்ல, அப்பாங்கார ரோட்ல விட்டுட்டு தட்டுல சோறு வைப்பான், ஏப்பா இந்த தட்டை எடுத்து வைக்கிறேன்னா நாளைக்கு அப்பா உனக்கு யூஸ் ஆகும்னு பேரை சொல்லுவான்ல, அந்த மாதிரி தான் ஆகுது பாருங்க. ஜேசனை பொறுத்த வரைக்கும் ஜிப்சி, நான் ஒரே ஒரு விஷயம் இங்க பாருங்க அண்ணன் இது ஒரு விஷயம் சொல்றேன். அந்த பையனை வந்து இவனுங்க பெருசா சீண்டாம அப்படியே விட்டானுங்கன்னா அவன் பட்டு ஒரு படியா ஏதோ படம் ஓரளவுக்கு பேசப்படும். இல்லைன்னா இவனுங்க அடுத்த இளைய தளபதினு கொண்டு போய் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அப்பா மேல அவங்க அப்பா செஞ்ச பாவம் எல்லாம் பிள்ளைக்கு தான் வரும்னு ஒண்ணு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? இல்ல கபிலன் ப்ரோ, அது கரெக்ட். ஓகே, அது இளைய தளபதின்னு அவங்க போறதெல்லாம் நம்ம என்னைக்கு ஒத்துக்க மாட்டோம். இல்ல இந்த அப்படியே சிங்கத்தை தூக்கி மேல கட்டுறதும், ரம்யா கிருஷ்ணன் கையில அந்த குழந்தை இப்ப நான் கொண்டு வந்து நான் நான் அப்புறம் அந்த டெம்ப்ளேட்டை வச்சிருவேன். அப்புறம் ரம்யா கிருஷ்ணனை நான் விஜயா தூக்கி வச்சிருவேன். அந்த இடத்துல நான் வந்து அந்த குழந்தைய வந்து நான் ஜேசனோட ஃபேஸை தூக்கி வச்சிருவேன். எனக்கு அதுல விருப்பம் கிடையாது. ஆனா இவனுங்க இப்படி போர்ட்ரேட் பண்றானுங்க இல்ல, டிஎல்ல உட்காந்து பண்றது விதம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. அது அந்த பையனுக்கு அது வந்து நெகட்டிவா போய் முடியும். இல்ல கபிலன் ப்ரோ, கன்னிசம் எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க கபிலன் ப்ரோ, அதெல்லாம் நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணலாம் தேவையில்ல, உங்களோட புரிதல் உங்களோட அறிவும் அதே தெரியுது. இன்னைக்கு கொஞ்சம் திக்குது, என்னன்னு தெரியல. சொல்லுங்க. இல்ல இப்பதான் நீங்க நெப்போட்டிசம் பத்தி பொலிட்டிக்கல பேசிட்டு இருக்கீங்க, அதே வாய் தான் இப்போ 2 வாரம் கழிச்சு இப்படி பேசுது. அதுதான் என்னால புரிஞ்சுக்க முடியல. நம்ம எந்த ஸ்டாண்ட் எடுத்து பேசுனே நம்மளுக்கு தெரியல, சுத்தி விடுற மாதிரி இருக்கு நம்மள. ஆக்சுவலா அவரு பேசும்போதே அதுக்கு முரண் தான், ஏன்னா அவரே ப்ராடக்ட் ஆஃப் நெப்போட்டிசம் தான். அதனால இப்போ ஒன்னும் முரண் ஆகல, அது அவர் பேசும்போதே அது முரணா தான் இருந்தது. அதான் சொல்றேன். 80 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தரா மைக் வாங்குறேன். இவன் என்ன போய் ட்வீட் போட்டு வச்சிருக்கிறான் இம்ரான், என்ன ட்வீட்? இந்த வேலையில பட்டதாரி ஏதோ ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்டு ஏதோ எக்ஸாம் பத்தி ஏதோ ட்வீட் போட்டிருக்கிறான். நாளைக்கு ஏதோ புயல் வருதுன்னு சொல்லி போடுறாங்களே, என்னப்பா சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து இருங்கப்பா. பொருளே ஆமா கபிலம் ப்ரோ, இங்க ஒரே ரொம்ப குளிரா சார்ஜ் எல்லாம் போட்டு வச்சீங்க, பவர் பேங்க்ல சார்ஜ் எல்லாம் போட்டு வச்சீங்க. மரம் கரெக்டா நம்ம சொன்ன அப்படியே ட்வீட்டாவே போட்டுக்கா போறியா? பரவாயில்லையா? என்ன ஜோசப் விஜய் சன் வந்து ஹோப் brings that 1000 crore for Kollywood அப்படின்னு போட்டிருக்கா போல. எப்படியோ 1000 கோடி வந்தா போதும் கபிலன், நம்மளுக்கு அதுதான் முக்கியம். யாருக்குள்ள நம்ம தமிழ் சினிமாக்கு தான். தமிழ் சினிமாக்கு 1000 கோடி வந்து இல்ல, புரியல எந்த படத்துல 1000 கோடி வரும்? நீங்க சஞ்சய் எடுக்கிற படத்துல வராதானே? அப்பனாலே முடியலையா, புள்ளையால என்ன பண்ண முடியும் கபிலன்?
இது 8 அடி பஞ்சு, அது 16 அடி பாயும் கபிலன். இது 500 1000 இல்ல கபிலன். என்ன திருத்தம் கபிலன் கணக்கே இது போட்டு தரல பறக்கும். உங்களுக்கு. அப்பம் பறப்பான். அவனை காக்கான்னு சொல்லிதான் இங்க எல்லாரும் பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. 2 பேரும் தப்பா சொல்றீங்க. 300 × 16 போடுங்க, கரெக்டான ஃபிகர் வரும். அது என்னமோ அப்பா உண்மைதான். பையனை ஒரு ஃப்ளோ இது விஜய போட்டு அடிங்கப்பா, பையனை எல்லாம் விடுங்கப்பா. ஏப்பா ஏய் என்ன புரியல, என்ன லவ் பண்றியா? அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு, அதுக்கு இல்ல இல்ல, இப்படி அடிச்சா எப்படி? நான் வந்து பாஷா பாய் அடிக்க பண்ணிட்டேன். யாரெல்லாம் என் கூட இல்ல வரீங்க? இல்ல இல்ல இருங்க, லிசனர்ல யார் இருக்கான்னு பாக்குறேன். ஏன் இந்தாமா இப்பயே சொல்லிட்டேன், அவன் உனக்கு வந்து அண்ணன் இல்ல அப்ப சித்தப்பா முறை. டேய் என்ன அந்த பிள்ளைக்கு அவனுக்கு ஏதாவது 2 குழந்தை பிடிக்குமா? இருக்கு. யாருமே இல்ல. யாருக்கு சொல்றீங்க கபிலன் ப்ரோ? யாருமே இல்லையே. இல்லடா சொல்றேன், இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லாருமே உனக்கு அக்கா தங்கச்சி. ஏங்க ஓ, அண்ணன் நீங்க பேசுறதா? அண்ணன் நீங்க பாருங்க, அடிக்க வேண்டியதுதான். அவங்க அண்ணன் ஏதோ ஒரு பொண்ணு இல்ல ஜிப்சி, அவன் கபிலன் ஏதோ ப்ரோ உங்களுக்கு தூக்கம் வரலையா? போய் தூங்குங்க ப்ரோ. முன்னாடியே தூங்குறேன்னு ஜிப்சி, நீங்களா? போய் தூங்குங்க. அப்புறம் ஏன் ஏதோ ஒரு வந்தீங்க? அவன் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த புள்ளைக்கு ஜேசன் பிடிச்சிருக்கு போல இருக்கு, விஜயும் பிடிக்கும் போல இருக்கு. அதனால இங்க வந்து நம்ம கிட்ட பேசி பாத்தியா? இது ஞாபகம் இருக்கா ஜிப்சி? கவுண்டமணி கிட்ட வந்து சண்டே ஹாப்பி பர்த்டே டே டே டு யூ அந்த மாதிரி ஜிப்சி அவன் பண்றது கரெக்ட் தான். பட் அவன் பொண்ணடி தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்ல. கரெக்ட் தான். அவன் இப்ப நேத்து தான் சொன்னான், கபிலம் ப்ரோ நான் இப்ப இதெல்லாம் பொண்ணு பாத்துட்டாங்க, இப்ப நல்ல பொண்ணா பாத்துட்டாங்க. ஏதோ இது திருவான்மையூரடா, சென்னை தானே? திருவான்மையூர்ல தானே பாத்துருக்கீங்க? நம்ம நேற்று தான் சொன்னாப்புல முருகன் கோயில் எங்கேயும் மீட் பண்ணும் அப்படி இப்படின்னா. எப்பா பொண்ணு பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் இந்த வாழை சுட்டிட்டு ஒழுங்கா வேலையை பாருப்பா, இந்த மாதிரிலாம் ஆமா பண்ண வைப்பான். நீங்களா ஒண்ணு அடிச்சு விடுங்க, இப்படியே ஒண்ணு. இல்லை ஏற்கனவே அந்த ஒரு புள்ளைய கோயில வச்சு பாத்தீங்களடா, அந்த புள்ள சரியில்லை, சகுனம் சரியில்லை என்னடா சொன்னாங்க. 2 புள்ளன்னு கரெக்டா இல்லையா? சொன்னீங்க, இப்போ பொண்ணு பாக்குறானுங்கிறீங்க. 2 புள்ள 2 பொண்ணு புள்ளன்னா இல்ல இல்ல அந்த பொண்ணை தான் ஒரு புள்ளங்க. புள்ள அது அப்படின்னா அந்த இல்ல மாதிரி 2 புள்ளையே பார்த்தாங்க. இல்ல இல்ல, வீட்டுக்கு தெரியாம குழந்தைய பெத்துட்டாரு. இப்பதான் தெரிஞ்சு அடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இல்ல ஒயிட் பேர் வாய்ஸ கேட்கும் போதெல்லாம் எனக்கு பரிதாபமா இருக்கு. இல்ல நேத்தே மாத்திரை போட்டா என்ன வந்தாரு, பண்றது? வரல. இன்னைக்கு கொஞ்சம் அடி வாங்கிட்டு போச்சு பாவம். என்ன ஒயிட் பேர் ராத்திரில அதுக்கு உட்காந்து போட்டு போடுறீங்களா இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் பாட்டு ஸ்பேஸ்ல போறதே இல்ல. சிக்கன் சூப் சாப்பிட்டு தொண்டைய மீட் எடுத்துருவேன் இப்ப நான். சிக்கன் சூப் சாப்பிட்டா தொண்டை மீட்டனு இல்ல புரியல. அதுக்கு ஆட்டுக்கால் சூப்ல குடிப்பாங்க. அது சிக்கன் தான் நல்லா ஹீட். சிக்கன் ஓஹோ, சூப்பு சப்பாத்தி. அதாவது புரியுதா ஜிப்சி? இங்க வந்து சுற்றுச்சூழல் ரொம்ப குளிர்ச்சியா உள்ளதான், அதனால உடம்புக்கு வந்து ஹீட்டை இறக்குறாராம் உள்ள. ஆமா ஆமா, ஏற்கனவே கோல்டா இருக்கு, இதுல நான் மட்டன் எல்லாம் சாப்பிட்டு என்ன பண்றது? நாட்டுக்கோழி சாப்பிடுங்க ஒயிட் பேர், நாட்டுக்கோழி. அது ரேட் ஹெவியா இருக்கு இதை விட. மேல என்ன 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 350 ரூபா வரும்போது கிலோ. பேசாம அதான் பண்ணும் இந்த சண்டே. இல்லன்னா ஏதாவது பூனையா சூப் வச்சு குடிங்க, உடனே சரியாயிடும். நம்ம கிட்டே ஒண்ணு இருக்கு, வேணா சொல்லுங்க, அடிச்சு கொடுக்குறேன். ஆமா ஆமாமா, நல்லா ஹெல்த்தியா இருக்கு ஒயிட் பேர். ஆமா, முத்தி போய் இருக்கு, கழுத்தை ஆமா திருவிடலாம். ஆமா ஒயிட் பேர் வண்டிலாம் ஓட்டும் ஒயிட் பேர். நல்லா இருக்குல்ல டேய் பியருக்கு இம்ரானு, அது என்ன ட்வீட் இது? பூனை. தனுஷோட வேலையில பட்டதாரி ஒண்ணு போட்டு என்ன போட்டிருக்கிற? எதுக்கு அதை போட்ட? இதெல்லாம் வாலிப வயசு கபிலன் ப்ரோ. நீங்க இப்ப ஒவ்வொரு நாங்க ஆளையும் கேட்கக்கூடாது. டேய் உனக்கும் அவனுக்கும் கிட்டத்தட்ட 7 வயசு வித்தியாசம். பூனை அவனுக்கு ப்ரோ 20 தான் ஆகுது, 19 சரி தான், ஓகே. ஆக்சுவலி 19 தான் ஆகுது. உனக்கு 27 கிட்ட ஆகுது. கரெக்டா? 24 ப்ரோ. நேத்து தானே ஜிப்சி சொன்னா 3 வருஷத்துல 30 ஆயிடும்னு. அவ்வளவு தூரம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொன்னானே. அட பாவி பயல. அது ஒண்ணும் இல்ல ஜிப்சி, அந்த பக்கம் ஏதோ வயசு ஏதோ முன்ன பின்ன இருக்கும், அதை விட 2 வயசு கூட கூட்டி சொல்றான். வேற ஒண்ணும் இல்ல, புரியுதா? கரெக்ட். இவன் ஃப்ராடு பையன், ஜாதகத்தை மாத்தி எழுதி வச்சாலும் வச்சிருப்பான். ஒரு ப்ரோ ஒரு கபிலன் ப்ரோ, நாளைக்கு சென்னை ரெட் அலர்ட் ஆனா என்னது? ஏண்டா அவன் நாளைக்கு குடும்பத்தோட உட்காந்து எப்படா உட்காந்து தத்தளிச்சுக்கிட்டு வீடு முழுக்க தண்ணி வந்துருமேன்னு அவன் பீதியில இருக்கிறான். எல்லாமே